அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈஸிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளம்ல டிஎன்பிஎஸ்சியில் 5/10/2023 அன்னைக்கு நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் ப்ராப்ளம்ஸ் 1 by 1 பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு 9-10 கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 184, 185 இந்த ரெண்டையும் பார்க்கலாம். கொஸ்டின் தான் படிக்கிறதுக்கு பெருசாக இருக்கும். ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் பாருங்க. A book has 70 pages with 30 lines of printed matter on each page. If each page is to have only 20 lines of printed matter, then the number of pages that the book is have is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு புத்தகத்தில் 70 பக்கங்கள் உள்ளன. ஒரு பக்கத்தில் 30 வரிகள் அச்சிடப்படுகின்றது. ஆனால் அதே செய்தியை ஒரு பக்கத்தில் 20 வரிகள் என்று அச்சிடப்பட்டால் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பேஜ், ஒரு புக்கோட பேஜஸும் லைன்ஸ் இந்த ரெண்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னது 70 பேஜஸ் இருக்கு. 70 பேஜஸ் அதில் பார்த்தோம்னா 30 லைன்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஒரு பக்கத்தில் 30 வரிகள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே செய்தியை த சேம் மேட்டரே தான், அதே செய்தியை ஒரு பக்கத்தில் 20 வரிகள் என்று அச்சிடப்பட்டால் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை என்ன, இதுதான் பேஜஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே பாருங்க, லைன்ஸ் இங்கே 30 லைன்ஸ் அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு 20 என்ன இருக்கு, கம்மியாக இருக்கு. அப்போது ஒரு இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 30 லைனுக்கு பதிலாக 20 லைனாக கம்மியாகிறப்ப உங்களுக்கு பக்கம் என்ன ஆகும், பக்கத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது நம்மளுக்கு என்னது, எதிர்மாறல். எதிர்மாறல் அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணால் போதும்னா அப்படியே டைரெக்டாக அடிச்சிங்கன்னா போதும். 70 × 30 டிவைட் பை 20. இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். இதை 2 அடிச்சிங்கன்னா இங்கே வந்து 35. இப்போ 35 × 3. அப்போ 30 × 3 90. 5 × 3 15. ஆட் பண்ணோன்னா 105. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது 105. Next sum பாருங்க, 185 question number. An office opens at 9 AM and closes at 5:30 PM with a lunch interval of 30 minutes. Then the ratio of lunch interval to total period in the office is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அலுவலகம் 9 மணிக்கு தொடங்கி 5:30 மணிக்கு மூடப்படுகிறது. இடையே உணவு இடைவேளை 30 நிமிடங்கள் எனில் உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம் காண்க. இந்த கணக்கு எல்லாருமே போட்டுரும். ஆனால் இதில் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னு பார்த்துட்டோம்னா, உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்குமான விகிதம் அதுக்கான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சரை நம்ம மாற்றி போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதை மட்டும் இது பண்ணா போதும். இப்போ ஆஃபீஸோட மொத்த டைம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் பாருங்க. ஒரு அலுவலகம் தொடங்கி காலையில் 9 மணிக்கு, மார்னிங் 9 o'clock இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒர்க் ஆகுது. அப்போ நம்மளுக்கு டோட்டல் டைம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்போ தான் நம்ம உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். அப்போ 9 to 5:50 இப்போ 9லேருந்து 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 to 12 வரைக்கும் பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 hours வரும். அதுக்கப்புறம் 12லேருந்து 5:30 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 5 hours 30 minutes. 12லேருந்து 5:30 வரைக்கும் பார்த்தோம்னா இது. அப்போ டோட்டல் ஹவர்ஸ் உங்களுக்கு என்ன வரும், 8 hours 30 minutes அப்படின்னு கிடைக்கும். அப்போ 8 hours 30 minutesனா 1 hourக்கு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 1 hour = 60 minutes அப்படின்னு தெரியும். அப்போ 8 hours அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 8 × 60 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 480 கிடைக்கும். ப்ளஸ் இங்கே நம்ம 8 hours 30 minutes, அப்போ இந்த 30 minutesையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 510 கிடைக்குது. அப்போ டோட்டல் ஹவர்ஸ் உங்களுக்கு என்னது 510 minutesல நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்தது உணவு இடைவேளை எவ்வளவு, 30 minutes. அப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது உணவு இடைவேளைக்கும் மொத்த அலுவலக நேரத்திற்கும். அப்போ உணவு இடைவேளைங்கிறது 30 minutes, மொத்த அலுவலக நேரம் வந்து 510. 0 0 கேன்சல் பண்ணால் 351 இருக்கும். அப்போ 3 டேபிள் இது 1 டைம், இது பார்த்துட்டோம்னா இது 1 டைம், மறுபடியும் 2 வந்துச்சுன்னா 7. அப்போ 17. 1:17. இங்கே பார்த்தீங்கன்னா 17:1 இருக்குது, 1:17 இருக்குது. அதனால நம்ம இந்த ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த கொஸ்டினை எதுக்குமான ரேஷியோ அப்படிங்கிறத படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.